வெல்கம் டு ஃபவாஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆஃப்லைன் ப்ராடக்டான ஐபோஸ் ட்ரேடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மால் லெவலில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸு, அப்புறம் வந்து செப்பல் ஷாப்ஸு, ஹார்ட்வேர்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸில் பேசிக்கில் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி வீட்டில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷனுடைய டேஷ்போர்டு. அதாவது என்னென்னா ஓனர் டேஷ்போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய ஸ்டார்ட் பில்லிங் டு எண்ட் பில்லிங், இன்றைக்கி வந்து என்றைக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதில் வந்து பில்லிங் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த நம்பர்லேருந்து எண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். பே மோட் வைஸாகவும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கேஷ் எவ்வளோ ஆகிருக்கு, கிரெடிட் எவ்வளோ ஆகிருக்கு, ஜிபே, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் வித் பே மோட் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். பே மோட் வைஸாக நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், கேஷில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கிராஃபில் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் வியூவையும் இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இந்த டேஷ்போர்டில். அப்புறம் வந்து பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட் மீன்ஸ் சப்ளையர் பேமெண்ட். நம்ம சப்ளையருக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்கோம், கஸ்டமர் வந்து நமக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டேஷ்போர்டு. அப்புறம் சேல்ஸ் ஸ்க்ரீனு. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய சேல்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் டெஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்பாட்லேயே கஸ்டமர் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐட்டம் கோட்ஸ் நீங்கள் பார்கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ் வச்சு பார்கோடை ஸ்கேன் பண்ணி பில் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே நம்மளோட ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நம்ம டைப் பண்ணி லோட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம அந்த ஐட்டம் நேமை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணி ஐட்டமை லோட் பண்ணி நம்ம பில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பே மோட் வைஸாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போகணும், மணி வந்திருக்கா, யூபிஐயில் நம்ம மணி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செப்பரேட் வைஸாக நீங்கள் போட்டு பில் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட்கட் மூலமாக சேல்ஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சேல்ஸ் ஸ்க்ரீனு. அப்புறம் வந்து நம்மளுடைய சேல்ஸ் ரிட்டர்னு, ஒருத்தவங்க பொருள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய சேல்ஸ் ஆர்டர் மீன்ஸ் கொட்டேஷன்ஸ், இல்லைனா யாராவது பிஃபோர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த சேல் ஆர்டர், இவே பில், பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது, ஷிஃப்ட் க்ளோஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பர்ச்சேஸு. இதுதான் பர்ச்சேஸ் ஸ்க்ரீனு. ஸோ சப்ளையர்ஸு, எந்த சப்ளைட் வாங்குகிறோம், என்ன இன்வாய்ஸ் நம்பர், என்ன அமௌண்ட்டு, பேமெண்ட் கிரெடிட்டில் வாங்குறோமா கேஷில் வாங்குறோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கிரிட்டு ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நமக்கு என்ன கிரிட் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா விதமான ஷார்ட்ஸ் கட்டும் இதில் இருக்கும். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அவ்வளோதான். நம்ம எப்படி சேல்ஸ் வாங்கின நம்ம சேல்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி எந்த சப்ளையர் நம்ம பர்ச்சேஸ் வாங்கி அதை டிஃபெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம்னா நம்ம இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டாக்ஸு. இப்போ ஸ்டாக் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு பேட்ச் மாடிஃபிகேஷன், உங்களுக்கு நீங்கள் பேட்ச் வச்சு நீங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பேட்ச் மாடிஃபிகேஷன் இருக்குது. சப்ளையர் வைஸ் நீங்கள் ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் ஓவராலாக பார்க்குறதா தான் நீங்கள் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்ஸில் லெஜர்ஸ், இந்த சிம்பிள் அக்கௌண்ட்ஸ், பேமெண்ட் ரெசிப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். யாராவது நம்ம கஸ்டமருக்கு வந்து யாராவது அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்கவங்க பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெசிப்ட் எப்படி போடணும், அப்புறம் வந்து பேமெண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பேமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இதில் சப்ளையர் அட்வான்ஸு, பேமெண்ட் கேன்சல், கஸ்டமர் அட்வான்ஸ், இந்த மாதிரி கஸ்டமர் சப்ளையர் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். இது ஃபுல்லாக மாஸ்டர்ஸ். நம்ம அங்கே எங்கெங்கெல்லாம் ஷார்ட்ஸ் கட்டில் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்குள்ளே மாஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது கஸ்டமர் டீட்டெயில்ஸ், கஸ்டமர்ஸ்குள்ள மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் ப்ராடக்ட் ஐட்டம் மாஸ்டர்ஸ். நம்ம ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணும்போது உள்ள டீட்டெயில்டான ஐட்டம் இது இருக்குது, இதில் இருக்கும். நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இதில் இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஐட்டம் கோடு என்ன, பிரிண்ட் நேம் என்ன, பிரிண்ட் நேமில் இப்போ நம்ம தமிழ் ஃபாண்ட் கூட நம்மளோட அப்ளிகேஷனில் சப்போர்ட் பண்ணோம். என்ன பிராண்டு, என்ன சைஸ், என்ன லொக்கேஷன், என்ன செக்ஷன், என்ன ரேக்கு, ஸோ டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு ஐட்டத்தையும் இதில் லோட் பண்ண முடியும். நம்ம இதில் வந்து மொத்தம் 5 ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். ரீட்டைல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ், அப்புறம் வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2, ப்ரைஸ் 3 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் எந்த ப்ரைஸை நீங்கள் எந்த கஸ்டமர்ஸ்க்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ப்ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஐட்டம் மாஸ்டருடைய டீட்டெயில்ஸ். அப்புறம் பார்கோடு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஐட்டத்துக்கு வந்து எத்தனை பார்கோட்ஸ் வேணும்,
எக்ஸ்பைரி டேட் போட்டு பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், ஹச்எஸ்என் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பேட்ச் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் உள்ள இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு தேவையானது என்னென்ன வேணுங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்கோடு பிரிண்ட் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டாக்ஸஸ், கேட்டகரி இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக மாஸ்டர்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். அடுத்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 20 ரிப்போர்ட்ஸ் கிட்ட இது இருக்கும். பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், பேமெண்ட் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் கூட அனலைஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் ப்ராஃபிட்டாக. ஸோ இதில் போய்ட்டு என்னென்னா பில் கவுண்ட் எத்தனை நடந்திருக்கு, கேன்சல் கவுண்ட்டு, கேன்சல் மீன்ஸ் பில் எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, பில் அமௌண்ட் எவ்வளோ நடந்திருக்கு, பில் கவுண்ட்டு, பில் அமௌண்ட்டு, ரீப்ரிண்ட் எதாவது பண்ணியிருக்காங்களா, பில்லை அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பில்லை கிளியர் பண்ணியிருக்காங்களா, நம்மக்கிட்ட அந்த ஒரு பொருள் மூலமாக இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத முதல் கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இது போக நிறைய டீட்டெயில்ஸான ஒரு 60, 50 ரிப்போர்ட்ஸ் கிட்டே இருக்குது. இது யூசர் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. இது செட்டிங்ஸில் பிரிண்டர் செட்டிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வகையான நம்மக்கிட்ட ஒரு பில் ஃபார்மேட்ஸ் இருக்குது. லேசர் ஜெட்டுக்கு என்ன ஃபார்மேட்டு, A5க்கு என்ன ஃபார்மேட்டு, 3 இன்ச் ஃபார்மேட்டு, எல்லா விதமான ஃபார்மேட்ஸ் இதில் இருக்கும். இப்போ A5னா A5ல வந்து என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பில் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐபோஸ் ட்ரேடோட அப்ளிகேஷனு. ஸோ இது வந்து நம்ம பேசிக் லெவல் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மேலே உள்ள இதுக்கு தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக கூட டெமோ பார்த்துக்கலாம். நேரில் வந்து நாங்கள் வந்து டெமோ காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நேரில் பார்த்து கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம்.